இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணோங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட ஷோ பண்றேன். ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஓகேவா, நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட் ஏரியா. உங்களுக்கு நான் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கேருந்து எடுத்து வந்தேங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ணது இதை வச்சு தான். ஸோ இது ஒரு சப்போர்ட்டு, அண்ட் தென் இது சப்போர்ட்டு, அண்ட் தென் சப்போர்ட்டு, அண்ட் அகைன் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது சப்போர்ட் ஏரியா. அண்ட் தென் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியாஸ்னா இங்க இருக்கு சப்போர்ட், சப்போர்ட் அண்ட் சப்போர்ட். இப்போ இதுவும் சப்போர்ட் ஏரியா தான், இதுவும் சப்போர்ட் ஏரியா தான், இது ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு முன்னாடி எது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு? இந்த இடம் ரெசிஸ்டன்ஸா தானே ஆக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வரும்போது நம்ம மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும்? இங்கே ரிஜெக்ஷன் தான் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணிருந்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்றது, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணும், இங்க போயிட்டு இங்க இருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் வரும் தான் நினைச்சிருப்பீங்க. பட் மார்க்கெட் அதை பிரேக் பண்ணிட்டு அப் சைடு போயிட்டான். ஸோ எல்லா சப்போர்ட் ஏரியாவுமே வேலிட் சப்போர்ட் ஏரியா கிடையாது. எல்லா ரெசிஸ்டன்ஸுமே வந்துட்டு ஒரு வேலிடான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிடையாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டே பை டே நம்ம இந்த மார்க்கெட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நான் ட்ரேட் எடுத்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ஒரு வேலிடான சப்போர்ட் ஏரியா நமக்கு கிடைச்சிட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். மார்க்கெட்டு இப்போ வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த செக்டர் இது ஆக்சுவலி இது இன்சைடு பார்த்தா இந்த இடத்துல இப்போ மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா இங்கே நம்ம ஒரு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் இங்கே பிரேக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டான். உங்களுக்கு நான் லோயர் டைம் ஃப்ரேம் தான் போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் மார்க்கெட்டு இங்கே இந்த வேலிடான ஒரு சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு கிறிஸ்டல் கிளியரா இது ஒரு ஏரிஷ் மூவ்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம எக்ஸாக்டா இங்க வரைக்கும் நம்ம ஏரிஷ்க்கு நியர்லி ஒரு 80 பாயிண்ட் மூவ் ஆன் ஆச்சு. இங்கே நம்ம இதை கேப்சர். நெக்ஸ்ட் இது வேலிடான ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த இடத்துல மார்க்கெட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடம் நமக்கு எக்ஸாக்டா சப்போர்ட் ஏரியாவில் தான் மார்க்கெட். ஸோ அகைன் இங்கே வந்து மார்க்கெட் இந்த சப்போர்ட் ஏரியாவை டேப் பண்ணிட்டு அகைன் புல்லிஷ் சைடு நல்ல ஒரு மூவ். ஒன்ஸ் ஒரு சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அண்ட் இந்த இதுவுமே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் ஷோ பண்ணியிருந்தேன்.
இங்கே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்கு, அகைன் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன், ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபேக் பிரேக் அவுட். ஸோ இதில் இங்கேயும் ஃபேக் பிரேக் அவுட்டு, இங்கேயும் ஃபேக் பிரேக் அவுட்டு, அண்ட் தென் எல்லா சப்போர்ட் ஏரியாவும் வேலிட் கிடையாது. இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் இங்கே டவுன் சைட். ஸோ இது இன்னைக்கு மார்க்கெட்டோட ஒரு செட்டப். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு வேலிடான ஒரு சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணோன்னே நமக்கு மார்க்கெட்டு பியரிஷ் மூவ், நமக்கு கன்ஃபர்மேஷன். அகைன் இந்த சப்போர்ட் ஏரியாக்கு வந்தோடனே நம்ம மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன மூவ்ங்கிறத பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு புல்லிஷ்கான ஒரு வே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இடம் நமக்கு கிறிஸ்டல் கிளியராக இந்த பிரேக் அவுட்டு ஒன்ஸ் இந்த சப்போர்ட் ஏரியா பிரேக் ஆனதுக்கப்புறம் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ தட்ஸ் வை இந்த இடத்துல ரேஞ்ச் பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ ஒரு ரேஞ்ச். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு இந்த பிரேக் பண்ண கேண்டலோட ஸ்ட்ரென்த்தையும் பாருங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு பியரிஷ் மூவ். ஸோ 1 2 3. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பேஸ் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக நம்மளால் இந்த மூவ்ஸை எக்ஸ்ட்ரீமாக ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். இது ஒரு 80 பாயிண்ட், இது ஒரு நியர்லி 60 பாயிண்ட், அண்ட் அகெயின் இது ஒரு 80 பாயிண்ட், 70 பாயிண்ட்ஸ் நியர்லி. இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நாங்கள் ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணோம் இந்த செட்டப் வச்சு தான்.